அனைத்து மாணவ உள்ளங்களுக்கு வணக்கம். போன காணொளியில் திரிகோண பாட அலகின் ஒரு பகுதியை பார்த்தோம். அதன் மூலம் பல மாணவர்கள் பயனடைந்துள்ள என்பது அறியக்கூடியதாக உள்ளது. எனவே அதன் தொடர்ச்சியை நாங்கள் இன்று காணலாம். இன்று முதலாவது விடாவாக sin θ சமன் 13 மேல் 12 ஆயின் cos θ, tan θ, sin 90 sin θ, cos 90 sin θ பெருமானங்களை காண்போம். முதலாவதாக தரப்பட்டுள்ள sin θ சமன் 13 மேல் 12. இங்கு 13 என்றது செம்பக்கமாகவும் 12 என்றது எதிர்ப்பக்கமாக காணும். இதை நாங்கள் செங்கோண முக்கோணை குறித்து பார்ப்போம் என்றால் செங்கோண முக்கோணி ஏபிசி எனப்படும் போது இது 90 பாகையாகும். இந்த கோணத்தை தீட்டா என குறிக்கப்படும் போது இந்த தீட்டாக்கு எதிர்ப்பக்கமாக 12 சென்டிமீட்டர் ஆகவும் செம்பக்கமாக 13 சென்டிமீட்டர் குறிக்கப்படும். ஏனைய விகிதங்களை காண்பதற்கு எங்களுக்கு பிசி என்ற பக்கத்தை காண வேண்டியிருப்பதனால் பிசியை காண்பதற்கு நாங்கள் பைதகோரஸ் தொடர்பை பயன்படுத்துவோம். பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சய ஏபி வர்க்கம். இங்கு ஏசி வர்க்கம் 13 ஏபி வர்க்கம் 12 தரப்படுகிறது. ஆகவே 13 வர்க்கம் சய 12 வர்க்கம். ஆகவே 13 வர்க்கம் 169 சய 12 வர்க்கம் 144. ஆகவே பிசி வர்க்கம் சமன் 25. பிசி வர்க்கம் சமன் 5 வர்க்கம். ஆகவே பிசி சமன் 5 சென்டிமீட்டர் ஆகும். பிசி சமன் 5 சென்டிமீட்டர் என கண்டுள்ளோம். இனி ஏனைய விகிதங்களை பார்ப்போம். முதலாவதாக cos θவை பார்ப்போம். cos θ சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்கு தீட்டாக்கு அயல் பக்கம் 5 செம்பக்கம் 13. ஆகவே முதலாவதுக்கான விடை 13 மேல் 5 ஆகும். அடுத்த இரண்டாவது விடைக்கு போகிறேன் tan θ. tan θ சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இங்கு tan θக்கு எதிர்பக்கம் 12 ஆகவும் அயல் பக்கம் 5 ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே 5 மேல் 12 ஆகும். அடுத்தது sin 90 sin θ காண்பதற்கு இந்த கோணத்தை காண்போம். இது θ கருதப்படும் போது இந்த கோணம் 90 sin θவாக குறிக்கப்படும். ஆகவே இப்பொழுது sin 90 sin θ சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். 90 sin θக்கு எதிர்பக்கம் 5 ஆகவும் செம்பக்கம் 13 ஆகவும் காணப்படும். ஆகவே 13 மேல் 5 ஆகும். அடுத்ததை இவ்வாறு cos 90 sin θவை பார்ப்போம் என்றால் cos 90 sin θ சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். 90 sin θக்கு அயல் பக்கம் 12 ஆகவும் செம்பக்கம் 13 ஆக காணப்படும். ஆகவே 13 மேல் 12 ஆகும். வினாவில் நாங்கள் cos θ, tan θ, sin 90 sin θ, cos 90 sin θ ஆகிய விகிதங்களை கண்டு வினாவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா tan β சமன் 2 ஆயின் sin β cos β sin 90 sin β cos 90 sin β பெருமானங்களை காண்க. ஆகவே இங்கு தரப்பட்ட tan β பெருமானம் தரப்பட்டிருக்கு. tan β சமன் 2 என தரப்பட்டுள்ளது. 2 கீழ் 1. ஆகவே இங்கு எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இதனை போன வினாவின் மாதிரி ஒரு செங்கோணம் கொண்டு குறிப்போமானால் PQR என்று குறிக்கும். இது 90 பாகை. ஆகவே இது பீட்டாக்கு எதிர்பக்கம் 2 ஆகவும் அயல் பக்கம் 1 சென்டிமீட்டர் ஆகவும் காணப்படும். ஆகவே நாங்கள் PR என்ற பக்கத்தை இப்பொழுது காண வேண்டும். ஏனைய விகிதங்களை காண்பதற்கு PR ஐ காண்பதற்கு மீண்டும் பைதகோரஸை பயன்படுத்துவோமானால் PR வர்க்கம் சமன் PQ வர்க்கம் சக QR வர்க்கம். PQ வர்க்கம் 2 சென்டிமீட்டர், QR வர்க்கம் 1 சென்டிமீட்டர். ஆகவே 2 வர்க்கம் 4, 1 வர்க்கம் 1. ஆகவே PR வர்க்கம் சமன் 5. ஆகவே PR சமன் வர்க்கமூலம் 5 சென்டிமீட்டர் ஆகும். எனவே PR சமன் 5 சென்டிமீட்டர். ஏனைய விகிதங்களை இனி காண்போம். முதலாவதாக sin β. sin β சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்கு பீட்டாக்கு எதிர்ப்பக்கம் 2 சென்டிமீட்டராகவும்
செம்பக்கம் வர்க்கமூலம் 5 சென்டிமீட்டராக காணப்படும். ஆகவே வர்க்கமூலம் 5 மேல் 2. அடுத்ததை பார்ப்போம்னா கொஸ் பீட்டாவை காண்போம் என்றால் கொஸ் பீட்டா சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயல் பக்கம் 1 சென்டிமீட்டராகவும் செம்பக்கம் வர்க்கமூலம் 5 காணப்படும். ஆகவே 5 மேல் 1. அவ்வாறு இனி நாங்கள் sin 90 பீட்டாவை காண்பதற்கு இந்த கோணத்தை காணது 90 பீட்டாவாக காணப்படும். ஆகவே அடுத்த sin 90 பீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்கே 90 பீட்டாக்கு எதிர்பக்கம் 1 சென்டிமீட்டராகவும் செம்பக்கம் வர்க்கமூலம் 5 காணப்படும். ஆகவே 5 மேல் 1. அவ்வாறு cos பீட்டாவை காண்போம் என்றால் cos பீட்டா 90 பீட்டா சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். cos 90 பீட்டாக்கு அயல் பக்கம் 2 செம்பக்கம் வர்க்கமூலம் 5 காணப்படும். ஆகவே 5 மேல் 2 ஆகும். ஆகவே நாங்கள் sin பீட்டா cos பீட்டா sin 90 பீட்டா cos 90 பீட்டா அவை 4 வீதங்களையும் இப்போது கண்டு முடித்து விட்டோம். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தரப்பட்டிருக்கு tan பீட்டால பெருமானம் தரப்பட்ட போது நாங்கள் ஏனைய வீதங்களை காண்பதற்கு நாங்கள் PR பக்கத்தை பதிலீட்டை பயன்படுத்தி கண்டோம். அந்த வீதத்தை பயன்படுத்திய போது PR இன் பக்கங்களை பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் ஏனைய வீதங்களையும் ஏனைய 4 வீதங்களையும் இங்கு காணக்கூடியதாக உள்ளது. அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்வோம். அடுத்ததாக நாங்கள் 30 பாகை 45 பாகை 60 பாகை கோணங்களின் திருகோண வீதங்களின் பெருமானங்களை காண்போம். ஆகவே இந்த பெருமானங்களை காண்பதற்கு நாங்கள் ஒரு சமபக்க முக்கோணி ஒன்றை கருதுவோம். சமபக்க முக்கோணின் ஒரு பக்கத்து நீளத்தை நாங்கள் 2a அலகுகளாகவும் கருதுவோம். இனி நாங்கள் கோணம் BAC இன் செங்குத்திருகுறாக்கியை இங்கு அமைப்போம். அமைத்தோம் என்று சொன்னால் இந்த பக்கத்தை நாங்கள் காண வேண்டி ஏற்படும். ஆகவே நாங்கள் இதனை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கோணம் 60 பாகையாகவும் இந்த கோணம் 30 பாகையாகவும் இது 2a அலகுகளாகவும் இது a அலகுகளாகவும் இது இதை பைதகஸ்தத்தை பயன்படுத்தி காண வேண்டும். கண்டால் ஏனைய வீதங்களை காணக்கூடிய இலவாக இருக்கும். ஆகவே h வர்க்கம் சமன் 2a முழுவதின் வர்க்கம் சய a வர்க்கம். h வர்க்கம் சமன் 4a வர்க்கம் சய a வர்க்கம். ஆகவே h வர்க்கம் சமன் 3a வர்க்கம். ஆகவே h சமன் வர்க்கமூலம் 3a வர்க்கம். ஆகவே h சமன் வர்க்கமூலம் 3a அலகுகளாகும். ஆகவே இந்த நீளம் வர்க்கமூலம் 3a ஆகும். ஆகவே இதை வைத்துக்கொண்டு நாங்கள் முதலாவதாக 30 பாகை கருதி கொண்டு sin 30 பெருமானத்தை காண்போம். sin 30 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். 30 பாகைக்கு எதிர்பக்கம் a ஆகவும் செம்பக்கம் 2a அலகுகளாக காணப்படும். 2a அலகின் மேல் a அலகுகள். ஆகவே sin 30 பாகையின் பெருமானம் 2 மேல் 1 ஆக காணப்படும். அவ்வாறு cos 30 பார்ப்போம். cos 30 பாகை சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 2a இன் மேல் a ஆகவும் காணப்படும். ஆகவே இதன் பெருமானம் 2 மேல் வர்க்கமூலம் 3 ஆகும். cos 30 பாகை சமன் 2a இன் மேல் வர்க்கமூலம் 3 ஆகும். அவ்வாறு tan 30 பாகையை காண்போம். tan 30 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எதிர்பக்கம் tan 30 பாகைக்கு எதிர்பக்கம் a அலகுகளாகவும் அயல் பக்கம் வர்க்கமூலம் 3a அலகுகளாக காணப்படும். ஆகவே எதிர்பக்கம் a அலகுகளாகவும் அயல் பக்கம் வர்க்கமூலம் 3a ஆகும். ஆகவே 1 இன் கீழ் √3 ஆகும். tan 30 பெருமானம் இவ்வாறு பெறப்படும்.
அடுத்ததாக 60 பாகையின் பெருமானத்தை காண்போம். முதலாவதாக sin 60 பாகையை காண்போம். sin 60 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்கு 60 பாகைக்கு எதிர்பக்கமாக வர்க்கமூலம் 3a இங்கு 2a பெறப்படும். 3a இங்கு 2a அலகுகள் ஆக இதன் பெருமானம் 2 மேல் வர்க்கமூலம் 3 ஆகும். sin 60 பெருமானம் இவ்வாறு காணப்படும். அவ்வாறு அடுத்ததாக cos 60 பெருமானத்தை காண்போம். cos 60 பாகையின் பெருமானம் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்கு cos 60 பாகைக்கு அயல் பக்கமாக a அலகுகளும் செம்பக்கமாக 2a அலகுகளும் காணப்படும். ஆகவே செம்பக்கம் 2a அலகுகளாகவும் அயல் பக்கம் a ஆகும். ஆகவே 1/2. ஆகவே cos 60 பெருமானம் இவ்வாறு காணப்படும். அடுத்ததாக tan 60 பெருமானத்தை பார்ப்போம். tan 60 பாகை சமன் tan 60 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். 60 பாகைக்கு எதிர்பக்கம் வர்க்கமூலம் 3a இங்கு அயல் பக்கம் a. ஆகவே √3a இங்கு a. ஆகவே tan 60 பெருமானம் √3a ஆக காணப்படும். இவ்வாறு 6 விதங்களை நாங்கள் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக 45 பெருமானத்தை பார்ப்போம். அடுத்ததாக 45 பாகையை காண்பதற்கு இரு சமபக்க செங்கோண முக்கோணியை கருதுவோம். இங்கு a அலகாகவும் இதுவும் a அலகாகவும் காணப்படும் போது செம்பக்கம் AC-யை காண வேண்டும். AC பெருமானம் AC வர்க்கம் சமன் AB வர்க்கம் சக BC வர்க்கம். AC வர்க்கம் சமன் A வர்க்கம் பிளஸ் A வர்க்கம். ஆகவே AC வர்க்கம் சமன் 2a வர்க்கம். AC சமன் வர்க்கமூலம் 2a வர்க்கம். ஆகவே AC சமன் √2a அலகுகள் ஆகும். ஆகவே இனி நாங்கள் வீதங்களை காண்போம். முதலாவதாக sin 45 பாகையின் பெருமானத்தை காண்போம். அதாவது sin 45 சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்கு 45 பாகைக்கு எதிர்பக்கம் a ஆகவும் செம்பக்கம் வர்க்கமூலம் 2a ஆகவும் காணப்படும். ஆகவே √2a இன் மேல் a. ஆகவே 1/√2. ஆகவே sin 45 பெருமானம் இவ்வாறு கருதப்படும். அவ்வாறு cos 45 பெருமானத்தை காண்போம். cos 45 பெருமானம் அயல் பக்கத்தின் செம்பக்கம். இங்கு அயல் பக்கமாக a ஆகவும் செம்பக்கமாக வர்க்கமூலம் 2a ஆகவும் காணப்படும். ஆகவே இதன் பெருமானம் இவ்வாறு அதே பெருமானத்தை இங்கு காணப்படும். அடுத்ததாக நாங்கள் tan 45 பெருமானத்தை காண்போம். tan 45 பெருமானம் அது சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இங்கு tan 45 எதிர்பக்கம் a அலகாகவும் அயல் பக்கம் a அலகாகவும் காணப்படும். ஆகவே a இன் கீழ் a அலகின் கீழ் a அது சமன் 1 ஆக காணப்படும். ஆகவே tan 45 பெருமானம் 1 ஆக காணப்படும். அனைத்து விகிதங்களை தொகுத்து பார்ப்போம் என்றால் sin θ sin 30 வகை பெருமானம் அரையாகவும் sin 45 பெருமானம் 1 வர்க்கமூலம் 2 ஆகவும் sin 60 பெருமானம் √3 ஆகவும் காணப்படும். அவ்வாறு cos 30 பெருமானம் √3 ஆகவும் cos 45 பெருமானம் 1/√2 ஆகவும் cos 60 பெருமானம் அரையாகவும் காணப்படும். இவ்வாறு tan 30 பெருமானத்தை காணும் 1/√3 ஆகவும் tan 45 பெருமானம் 1 ஆகவும் tan 60 பெருமானம் √3 ஆகவும் காணப்படும். இவ்வாறு இந்த அட்டவணையை நாங்கள் பயன்படுத்தி இனிவரும் வினாக்களுக்கு விடையளிப்போம். அட்டவணை வீதங்களை பயன்படுத்தி
இங்கு நாங்கள் வினாவுக்கு விடையளிக்க முயற்சி செய்வோம். முதலாவது வினாவாக முக்கோணி PQR இல் Q கோணம் 90 பாகை PRQ சமன் 30 பாகை PR சமன் 12 சென்டிமீட்டர் PQ ஐயும் QR ஐயும் காண்போம். முதலாவது நாங்கள் sin 30 பாகையை கருதுவோம். sin 30 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், இங்கே எதிர்பக்கமாக PQவும் செம்பக்கமாக 12 சென்டிமீட்டர் காணப்படுகிறது. ஆனால் sin 30 பெருமானம் எங்களுக்கு தெரியும், அரை என்று அட்டவணையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே 2 PQ சமன் 12 சென்டிமீட்டர். ஆகவே PQ சமன் 2ஆல் வகுக்கும் போது 6 சென்டிமீட்டர் ஆகும். அவ்வாறு QR ஐ காண்பதற்கு 30 வகை QR அயல் பக்கமாகவும் இது செம்பக்கமாக காணப்படுவதனால் இதுக்கு cos விகிதத்தை பயன்படுத்தும். ஆகவே cos 30 பாகை சமன் cos 30 பாகை சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். cos 30 பாகைக்கு அயல் பக்கம் QR ஆகவும் செம்பக்கம் 12 சென்டிமீட்டராக காணப்படும். அயல் பக்கம் QR கீழ் 12 சென்டிமீட்டர். cos 30 பாகை அட்டவணையிலிருந்து வர்க்கமூலம் 3 கீழ் 2 ஆகும். ஆகவே 2 QR சமன் 12 √ 3. ஆகவே 2ஆல் பிரிக்கும் போது QR சமன் 6 √ 3 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவில் முக்கோணியில் தரவுகளை பயன்படுத்தி y சட்டையும் x சட்டையும் காண்போம். ஆக முதலாவது இது 5 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு. இங்கே கோணம் 45 பாகை என குறிக்கப்பட்டுள்ளது. y சட்டை காண்பதற்கு இந்த 45 பாகை y சட்டை எதிர்பக்கமாகவும் 5 சென்டிமீட்டர் அயல் பக்கமாக காணப்படும். ஆகவே tan 45 விகிதத்தை பயன்படுத்துவோம். tan 45 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆக இங்கே எதிர்பக்கமாக y சட்டும் அயல் பக்கமாக 5 சென்டிமீட்டர் காணப்படுகிறது. tan 45 பெருமானம் 1 என அட்டவணையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். y சட் சமன் பெருமானம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக x சட்டை காண்போம். x சட்டை காண்பதற்கு இந்த 45 பாகை x சட் செம்பக்கமாகவும் இது அயல் பக்கமாகவும் காணப்படுது. ஆகவே செம்பக்கத்துக்கும் அயல் தொடர்பு cos 45 பயன்படுத்துவோம். cos 45 பாகை சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே cos 45 சமன் அயல் பக்கம் தரப்பட்டிருக்கிற 5 சென்டிமீட்டர் என்று செம்பக்கம் x சட்டை காண்போம். cos 45 பெருமானம் 1 கீழ் வர்க்கமூலம் 2. ஆகவே x சட் சமன் 5 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே மிக இலவாக இந்த பக்கங்களையும் இந்த வீதங்களை பயன்படுத்தி காணக்கூடியதாக அமைகின்றது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா செங்கோண முக்கோணியில் mn இன் பெருமானமும் ms இன் நீளத்தையும் கேள்வி கேட்கப்படுகின்றது. mnக்கு 60 பாகை எதிர்பக்கமாகவும் இது அயல் பக்கமாக காணப்படுது. ஆகவே tan 60 பயன்படுத்துவோம். tan 60 பாகை சமன் tan 60 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே tan 60 இன் பெருமானம் √3. எதிர்பக்கம் tan 60 பாகை எதிர்பக்கம் mn, அயல் பக்கம் 3 சென்டிமீட்டர். ஆகவே குறுக்க பிறகுனா mn சமன் 3 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் ஆகும். அவ்வாறு அடுத்த கேள்வி ms ஐ காண்பதற்கு இந்த 60 பாகை ms செம்பக்கமாகவும் இது அயல் பக்கமாக காணப்படுது. ஆகவே செம்பக்கத்துக்கும் அயல் பக்கத்துக்கும் தொடர்பு cos 60 பயன்படுத்துவோம். cos 60 பாகை சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயல் cos 60 இன் பெருமானம் அட்டவணையிலிருந்து 2 அரை என்று காண்போம். அடுத்தது அயல் பக்கம் 3 சென்டிமீட்டராகவும் செம்பக்கம் ms ஆகவும் கருதுவோம். ms சமன் 2 தரம் 3. ஆகவே ms சமன் 6 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இந்த வினாவில் 2 கேள்விகள் கேட்கப்பட்ட 2 கேள்விகளுக்கான ஆன்சர்கள்
இங்கு தரப்படுகிறது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவின் கோவையின் பெருமானத்தை இங்கு நாங்கள் பார்ப்போம். தரப்பட்ட கோவை sin 30 பிளஸ் cos 60 பெருமானத்தை காண்போம். sin 30 எங்கள் அட்டவணையிலிருந்து sin 30 பெருமானம் அரை ஆகவும் cos 60 பெருமானம் அரை ஆகவும் காணப்படும். ஆகவே கோவையிலிருந்து அரையின் பெருமானம் சக அரையின் ரெண்டும் கூட்டப்படும் போது ஒரு ஒன்றாக பெறப்படும். இன்னொரு வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவில் sin 60 இன்று cos 30. sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3/2 இன்று cos 60 பெருமானம் வர்க்கமூலம் 3/2 ஆகும். ஆகவே வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 பெருக்கப்படும் போது 3 ஆகவும் 2 பெருக்கப்படும் போது 4 ஆக பெறப்படும். ஆகவே இதன் பெருமானம் 4 மேல் 3 ஆகும். அடுத்த இவ்வாறு இன்னொரு கோவைக்கு செல்வோம். அடுத்த கோவை பார்ப்போம். 4 sin 60 இன்று cos 60. ஆகவே இங்கு 4 sin 60 பெருமானம் 3/2 cos 60 பெருமானம் அரை. ஆகவே இங்கு 4 வர்க்கமூலம் 3/4 என்று பெறப்படும். அதை வகுக்கும் போது விடை 3 அலகுகளாகும். அடுத்ததாக நாங்கள் ஒரு சமன்பாட்டை பார்ப்போம். முதலாவது சமன்பாடு 2 sin 30 இன்று cos 60 சமன் sin 30. ஆகவே நாங்கள் முதலாவது ஒரு பக்கத்தை எடுப்போம். LHS 2 sin 30 பாகை இன்று cos 60 பாகை. LHS பக்கத்தை நாங்கள் கருதும் போது 2 sin sin 30 பெறுமதி அரை cos 60 பெறுமதியும் அரை. ஆகவே பெறுமதி வெட்டுப்பட்டு வாரது அரை. LHS பக்கம் வந்தது பெருமானம் எங்களுக்கு அரை ஆகும். அடுத்த நாங்கள் RHS பக்கத்தை கருதுவோம். RHS சமன் sin 30 பாகை. ஆகவே sin 30 பாகை அரை. ஆகவே LHSம் RHSம் என்ற பெருமானம் சமனாக இருக்கு. ஆகவே இந்த சமன்பாடு சரியென வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது. ஆகவே LHS சமன் RHS. ஆகவே 2 sin 30 பாகை இன்று cos 60 பாகை சமன் sin 30 பாகைக்கு சமன். ஆகவே இந்த சமன்பாடு சரியென வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்னொரு சமன்பாட்டுக்கு செல்வோம். அடுத்த சமன்பாடு 2 sin 45 இன்று cos 45 சமன் 1. ஆகவே இங்கே நாங்கள் LHS பக்கத்தை கருதுவோம் என்றால் LHS சமன் 2 sin 45 இன்று cos 45. ஆகவே 2 sin sin 45 பெருமானம் 1 வர்க்கமூலம் 2 cos 45 பெருமானம் 1 வர்க்கமூலம் 2. இதை சுருக்கும் போது 2 கீழே வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 பெருக்கப்படும் போது 2 பெறப்படும். ஆகவே இதன் பெருமானம் 1 ஆகும். ஆகவே நாங்கள் RHS பக்கத்தை நேரடியாக கருதின RHS பக்கம் எவ்வாறு பெறப்படும் 1. ஆகவே LHS சமன் RHS ஆகும். ஆகவே நாங்கள் LHS சமன் RHS ஆகும். சமன்பாடு 2 sin 45 இன்று cos 45 பாகை சமன் 1 ஆகும். ஆகவே இந்த சமன்பாடு சரியென வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது. அடுத்த இன்னொரு சமன்பாட்டை வாய்ப்பு பார்ப்போம். அடுத்த சமன்பாடு sin 30 இன்று cos 60 சக sin 60 இன்று cos 30 அது சமன் tan 45 பாகை. இந்த சமன்பாடு சரியென வாய்ப்பு பார்ப்போம். ஆகவே முதல் LHS பக்கத்தை கருதுவோம். LHS சமன் sin 30 இன்று cos 60 சக sin 60 பாகை இன்று cos 30. ஆகவே sin 30 எங்களுக்கு பெருமானம் தெரியும், அரை என்று ஏற்கனவே அட்டவணையில் அறிவோம். cos 60 பாகையின் பெருமானம் அரை என்று தெரியும். சக sin 30 பெருமானம் வர்க்கமூலம் 3/2 cos 30 பெருமானம் வர்க்கமூலம் 3/2 ஆகும். ஆகவே இங்கு பெருக்கப்படும் போது 1/4 பெறப்படும். சக
√3 பெருக்கப்படும் போது 3, 2 பெருக்கும் பொழுது 4. ஆகவே 4 மேல் 4 ஆகும். அதன் பெருமானம் 1 ஆகும். அடுத்ததாக RHS பக்கத்தை கருதுவோம். RHS பக்கம் சமன் tan 45 பாகை. ஆகவே tan 45 பாகை அட்டவணையிலிருந்து ஒன்றென்று அறிந்து கொள்ளலாம். ஆகவே LHS சமன் RHS. ஆகவே இந்த சமன்பாடு சரியான வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது. ஆகவே sin 30 பாகை இன்று cos 60 பாகை சக sin 60 பாகை இன்று cos 30 பாகை அது சமன் tan 45 பாகை. சரியா? இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொண்டு மீண்டும் தொடர்ச்சி அடுத்த காணொலியை காண்போம்.